Hi guys, welcome to my channel Cloth Fashion. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச்சிங் பண்ண போறோம்ன்றத நம்ம பார்க்க போறோம். இப்போ சாதாரணமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலா தைக்கிற ப்ளவுஸ்க்கும் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. என்னன்னா, இப்போ நார்மல் ப்ளவுஸ்ல நம்ம தைக்கும்போது கழுத்து பீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா ஃபால்சன் வச்சு தைப்போம். இல்லன்னா தைச்சிட்டு திருப்புவோம். பட் இதுல வந்து என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆரி ஒர்க்லயும் நம்ம அதே மாரி தான் தைச்சு திருப்ப போறோம். பட் இருந்தாலும், அதுல வந்து நம்ம என்ன மாரி வந்து வச்சு திருப்பணும், சிங்கிள் கேட்ட மாத்திட்டு, அந்த ஆரி ஒர்க்குக்கு ஓரத்துல ஒரு கேப் தள்ளிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு தான் திருப்பணும். அப்படி இல்லன்ற பட்சத்துல நீங்க ஆரி ஒர்க் மேல ஏத்திட்டு தையல் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு நேரம் வந்து கஷ்டப்பட்டு ஆரி ஒர்க் நம்ம செலவு பண்ணி பண்ணது எல்லாமே வேஸ்டா போயிடும். ஸோ அதனால ஆரி ஒர்க்குக்கு நெக்குக்கு எப்படி வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ண போறோம், அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லா பிளவுஸ் வந்து நான் தைச்சு காட்ட போறேன். ஸ்டிச்சிங் பண்றது எப்படின்றத நம்ம வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் என்ன கைஸ், எப்பவுமே சொல்றதா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நீங்க வீடியோ பார்த்துட்டு அப்படியே வெளியில வந்துடுறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போய் இப்போ நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேக் தான் தைக்க ஆரம்பிக்க போகிறோம். இது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வெட்டி இருக்கிறது கட்டிங் பண்ணும்போதே சரி ஓகே நம்ம வந்துட்டு கழுத்து கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டது. அதுக்கப்புறம் வந்து சரி தைச்சதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம், ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம வெட்டிட்டு தைச்சா கரெக்டாக வராதுன்றதுக்காக தான் இந்த பாதி தூரம் கட் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். லைனிங்லேயும் சரி ஒரிஜினல்லையும் சரி. இப்போ வந்து இங்கெல்லாம் நான் வெட்டலை. இப்போ வந்து நான் கழுத்து வந்து உங்களுக்கு தைச்சி காமிச்சிடுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தைச்சிட்டோம். நம்ம வந்து கட்டிங் பண்ணிடலாம். இது வெட்டி இருக்கிற இடத்துலேருந்தே நம்ம வெட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம திருப்பிட்டு இந்த லைனிங்கில் ஓரமாக தையல் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம தையல் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி திருப்பிடுறேன். திருப்பிட்டேன். இந்த பக்கமாக இப்படியே தையல் போட்டலாம். அப்படி போட்டோம்னா அது ஸ்ட்ராங்காக நிற்கும். இந்த உள் லைனிங் இருக்கிறது வந்து வெளியில் தெரியாது அவங்க ப்ளவுஸ் போடும்போதெல்லாம். ஸோ அதுக்காக நம்ம இந்த ஓரமாக ஒரு தையல் ஒன்று போட்டுடுறேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் கேட் மாற்றிட்டு தான் போட்டுட்ருக்கேன் பாருங்கள். தையல் போட்டுட்டோம்.
இப்போ வந்து நான் லைனிங்கில் சுற்றி பெரிய தையலாக போட்டுக்கிறேன். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் வெட்டிடுறேன். சரிங்களா? தையல் போட்டுட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெலாம் வெட்டிடலாம். ஏன்னா லைனிங் தான் கரெக்ட் அளவு. இந்த ஒரிஜினல் துணி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு தான் வெட்டுவோம் எப்போவுமே. இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் அதிகம் கம்மி ஆயிடுச்சுனால நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். அதுக்காக தான் ஒரிஜினல் துணியில் எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டுவோம். இங்கே வந்து பேக் டாட் பிடிச்சிடலாம். பேக் டாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி ஒரு டாட்டுக்கு. இப்போ இந்த டாட்டுக்கு என்ன மார்க் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி இந்த பக்கமும் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இந்த அர்க்காத் போட்டிருக்கேன் எவ்வளோ பிடிக்கணும்னு சொல்லிட்டு. அது இன்னும் உங்களுக்கு தெரிகிற மாதிரி கரெக்டாக போட்டு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச், டோட்டலாக 1 இன்ச் பிடிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக் டாட் பிடிச்சிட்டோம். இப்போ கீழே வந்து ஃபால்சன் பண்ணிடலாம். இப்போ இதில் தான் நம்ம கட்டிங் பண்ணி எடுக்க போகிறோம் ஃபால்சனுக்கு. இந்த பீஸில் தான் ஃபால்சன் பண்ண போகிறோம். ஃபால்சன் பீஸ் தைச்சிடலாம். இந்த பேக்கில் டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த டாட் வர இடத்துல மட்டும் சின்ன ஒரு ஃபிளிட் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இந்த ஃபால்சனில் பெரிய ஃபிளிட்லாம் கிடையாது, சும்மா லைட்டாக சின்ன ஃபிளிட்டு தான். ஏன்னா அப்போ தான் அது வந்து மடிக்கும் போது ஃபோல்டிங் வந்து கரெக்டாக வரும், இல்லைனா இழுத்துட்ருக்கோம். அதுக்காக தான்.
இப்போ ஓரமாக தையல் போட்டுடுறேன். போட்டுட்டேன். இப்போ இப்படி வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணிட்டு இது இப்படியே மடிச்சிடுறேன். மடிச்சுட்டு இங்கே ஓரமாக ஒரு தையல் ஒன்று போட்டுக்கிறேன். இப்போ வந்து பேக் வந்து ஃபால்ஸ் ஆன் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு இடுப்பு அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். 31 இன்ச் இடுப்பு. அந்த 31 இன்ச்சுக்கு 4 ஒரு பங்கு பண்ணி 31 இன்ச் இடுப்பு அளவு அதில் 4 கால்குலேட் பண்ணி இங்கே மார்க் பண்ணிட்டேன். இப்போ இங்கே சைடில் வந்து ஸ்டிச்சிங் பண்ண போகிற இடத்துக்கு ஒரு கட் போட்டுடுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே அர்காத் பண்ணியாச்சு. பேக் ரெடி பண்ணிட்டோம். இதுதான் ஃப்ரண்ட்டு. இதில் வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு மட்டும் தான் ஆரி ஒர்க் வரப்போகுது, ரைட் சைடு. லெஃப்ட் சைடு வந்து கிடையாது. லெஃப்ட் சைடு வந்து பிளைனாக தான் இருக்க போகுது. சரிங்களா? இது வந்து கப் பீஸு. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஓரம் வச்சிடலாம். எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த நெக் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை தைச்சதுக்கப்புறம் இங்கே இருக்கிற துணி இதை வெட்டிக்கலாம். பேக்கில் எப்படி வெட்டி எடுத்தோமோ கழுத்து தைச்சதுக்கப்புறம் அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்லேயும் வெட்டி எடுக்கிறேன். ஓரமாக தையல் போட்டுடுறேன். போட்டுட்டேன். இப்போது இப்படி திருப்பிக்கிறேன். அப்படியே ஓரமாக தையல் வந்து போட்டுக்கலாம் இந்த பக்கமாக. தையல் போட்டாச்சு. இப்போ இங்கே வந்து ரைட் சைடு நெக்கு வந்து ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரண்ட்டில். இப்போ இதை வச்சு லெஃப்ட் சைடு ஃப்ரண்ட்டுக்கும் இந்த சென்டர் பீஸில் கழுத்துக்கு மார்க் பண்ணிவிட்டு வெட்டிடலாம்.
ஓகே பண்ணிட்டோம். இப்போ வந்து வெட்டிக்கிறேன். வெட்டி ஆயிடுச்சு. இப்போ வெட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா, இந்த சைடு ஃப்ரண்ட்டுக்கு வந்து இந்த ஆரி ஒர்க் பண்ணியிருக்கு, அதனால் ஸ்டிஃபாக இருக்கும் நெக்கு, பிரச்சனை இல்லை. இந்த சைடில் வந்துட்டு நம்ம வெறும் ஒரிஜினல் துணி வச்சு தைக்கும்போது நெக்கு வந்து ஸ்டிஃப் இருக்காது. ஸோ அதனால் வந்து நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து ஸ்டிஃபுக்காக கொடுப்போம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு இப்படி வச்சு வெட்டிக்கலாம். வெட்டிட்டோம். இப்போ தைச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு இப்படி வச்சு பார்த்துருவோம் எந்த பக்கம் வரப்போகுதுன்ட்டு. ஓகே, இப்போ இதை இங்கே வச்சு தைக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இங்கே ஒரு தையல் போட்டுடலாம். ஓகே, இப்போ ஒரிஜினல் பீஸில் வச்சு திருப்பிடலாம். இங்கே பீஸ் வந்து வெட்டிடுறேன். இப்போ இங்கே ஓரமாக தையல் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், இந்த நெக் ரெடி பண்ணியாச்சு. இப்போ சுற்றி வந்து தையல் போட்டுடுறேன், பெரிய தையல். எக்ஸ்ட்ரா துணி வந்து வெட்டிடுறேன்.
இப்போ இந்த ஆரி ஒர்க் பண்ண இந்த கழுத்துக்கும் இந்த ரைட் சைடு சென்டர் பீஸுக்கும் வந்து நம்ம சுற்றி தையல் போட்டுட்டு துணியை வெட்டிக்கலாம். ரெண்டு ஃப்ரண்ட்டும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த சைடு கப் பீஸ் வச்சு தைக்க போகிறோம். அதுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கப் பீஸ் ஒன்று ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த சென்டர் பீஸில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்படி வந்து வச்சு இப்படி இழுத்து பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து நம்ம இங்கே உள்ளே போட்டிருக்கிற தையல் வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் ஒடிஞ்சிடும். அப்படி நம்ம இழுத்து பார்க்கலன்னா பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும், ஸ்டிச்சிங் இருக்கிற மாதிரியே இருக்கும். அவங்க வந்து ப்ளவுஸ் போடும்போது தையல் விட்டுடலாம். அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இப்படி நல்லா இழுத்து பார்த்துருங்க. இப்போ அதே மாதிரி இந்த பீஸ்லையும் அட்டாச் பண்ணிடலாம்.
எடுத்து பார்த்துட்டோம், தையல் எதுவும் ஒடியல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹூக்கை பட்டியாண்ட வர போகிற டாட் வந்து பிடிச்சிக்கலாம். இங்கேருந்து இப்படி சென்டர் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இது ஃபஸ்ட்டே நான் மார்க் பண்ணியிருக்கணும், பண்ணலை, அதனால தான் இப்போ நான் பண்ணுறேன். இப்போ நம்ம தைச்சிட்டோம். கீழே வந்து ஃபால்சன் பண்ணிடலாம். இதுதான் பேக் வச்சுட்டு செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இருக்காது வருது, போட்டுடலாம். கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த ஹூக் கைப்பட்டியாண்டியே ஒரு அடி செக் பண்ணிக்கலாம், லென்த்து கரெக்டாக இருக்குதான்ட்டு. ரெண்டுமே கரெக்டாக இருக்குன்னா ஓகே தான், ரெண்டும் கரெக்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த 3 பீஸை ஜாயின் பண்ணிவிட்டு கீழே ஃபால்சன் பண்ணிக்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ளவுஸில் வந்து துணி கம்மி, அதனால தான் இப்படி ஜாயின் போட்டு போடுற மாதிரி இருக்குது. ரெண்டுத்துக்கும் கரெக்டாக வருமானு பார்த்துக்கலாம். ஃபால்சன் பண்ணது பத்தாமல் போச்சுன்னா கஷ்டமாயிடும். ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம எப்படி பேக் டாட் அந்த வந்து ஃபால்சன் தைக்கும் போது சின்ன ஃபிலிட் மாதிரி கொடுத்தோமோ, அதே மாதிரி இது வந்து எங்கே பிரின்சஸ் கட் வருதோ அந்த இடத்துல சின்ன ஃபிலிட் மாதிரி இந்த ஃபால்சன் பீஸில் கொடுக்குறோம். இப்போ இன்னொரு ஃப்ரண்ட்டை வச்சு தைச்சிடலாம். இது இப்போ இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டுக்கு இந்த ஃபால்ஸை வந்து கீழே மடிச்சுட்டு இப்படி ஓரமாக தையல் போட்டுக்கிறேன்.
அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்லேயும் ஃபோல்ட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஃப்ரண்ட்டுமே வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து ஹூக் கைப்பட்டி வச்சு தைக்கணும், தைச்சிடலாம். இந்த ஹைப்பட்டிக்கு லென்த்து ஓகே தான், வந்துடும். ஹைப்பட்டி அண்ட் இதில் வந்து ஹூக் பட்டி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஹூக் பட்டி வச்சு தைச்சிடலாம் ரைட் சைடு உள்ள ஃப்ரண்ட்டில். இப்போ ஓரமாக தையல் போட்டுக்கிறேங்க. இப்போ இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோல்டிங், அப்புறம் இன்னொரு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இது ஹூக் பட்டி நம்ம மடிச்சு தைச்சிடலாம். இது வந்து இதுக்கு மேலே தைக்க முடியாது, ஏன்னா ஆரி ஒர்க் இருக்குது நெக்கில். ஸோ இதுக்கு மேலே வந்து இங்கே ஹெம்மிங் தான் பண்ணணும். அதனால் நான் இதோட ஒரு டாக் அடிச்சுட்டு நிப்பாட்டிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல மட்டும் இந்த பிசுறு தெரியுது, அதுக்காக ஒரு தையல் மடித்து அடிச்சிடுறேன். ஏன்னா ஹெம்மிங் பண்ணும்போது ஹெம்மிங் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ ஹூக் பட்டி வந்து ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது ஹைப்பட்டி. ஹைப்பட்டியை கீழே வச்சுட்டு ஃப்ரண்ட் இது மேலே வைக்கலாம். ஹூக் பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டு கீழே வச்சுட்டு ஹூக் பட்டி மேலே வச்சு தைச்சோம். பட் ஹைப்பட்டியில் வந்து ஹைப்பட்டி கீழே வச்சுட்டு ஃப்ரண்ட்டு மேலே வைக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இதையும் வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி லெவல் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஃபோல்டு இப்படி பண்ணிடலாம். பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த ஃபோல்டிங் ஆண்டை இப்படி எடுத்துன்னு வந்து வச்சுட்டிங்க. சின்ன டாக் அடிச்சுட்டு இந்த இடத்துலையும் இதை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு இட தையல் மாதிரி ஒன்று போட்டுருவோம் ஹைப்பட்டிக்கு. அவ்வளோதான். இப்போ
பார்த்தீங்கன்னா ஹை பட்டியும் ரெடி பண்ணிட்டோம் அண்ட் ஹூக் பட்டியும் ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரண்ட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. சரிங்களா? பேக்குக்கு எவ்வளோ பண்ணோமோ அதே அளவுக்கு தான் வச்சு பண்ணுறோம். 7.25 இன்ச் கரெக்டாக. ஏழே முக்கால் மார்க் பண்ணுறேன். 7.25 மார்க் பண்ணியாயிடுச்சு. இப்போது பேக் கீழே வச்சுட்டு ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணிடலாம். இந்த சைடில் இருக்கிற இந்த பீஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வெட்டிக்கிறோம். வெட்டிட்டு இப்போ 2 ஷோல்டரும் இப்படி வச்சு பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குதான்ட்டு. கரெக்டாக இருக்குது. லைட்டாக இந்த பிசுறு மட்டும் இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அதெல்லாம் மட்டும் லைட்டாக நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். அது எதனால் அப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் இருக்காதிங்க. பார்த்தீங்களா, இந்த சின்ன சின்ன பிசுறு இந்த மாதிரி தான். இந்த அளவுக்கு தான் எக்ஸ்ட்ரா இருக்கும், அதிகம்லாம் கிடையாது. இப்போ அடுத்தது நம்ம கை தான் அட்டாச் பண்ணணும். கை ரெடி பண்ணிக்குவோம். இதுதான் கையுடைய பேட்டர்ன் ஆரி ஒர்க்கு. இப்போ நம்ம கையை ரெடி பண்ணிக்கலாம். மேலே லைனிங் வச்சு தைச்சி திருப்பிட வேண்டியதுதான். நம்ம இது ஓரமாக தைச்சி அப்படியே திருப்பிடுவோம். இப்போ இன்னொரு கையும் அப்படியே சேர்த்து அட்டாச் பண்ணிக்கலாம். எங்கே நம்ம ஆரி ஒர்க் ஆண்டெல்லாம் இப்படி தைச்சி திருப்புறோமோ அங்கெல்லாம் இப்படி ஓரமாக தையல் போட்டுக்கணும் லைனிங்கில். ஏன்னா அப்போ தான் அந்த லைனிங் வந்து வெளியில் வர்றது கொஞ்சம் கம்மியாகும். இப்போ நம்ம பெரிய தையல் போட்டுக்கலாம் சுற்றி.
இப்போ எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் வெட்டிடலாம். இப்போ இதுலேயே பெரிய தையல் போட்டுக்கலாம். இப்போது நம்ம 2 கையும் ரெடி பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து கை அட்டாச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இப்படி ஃப்ரண்ட்டில் இருந்து வச்சு அட்டாச் பண்ணுவோம். ரைட் சைட் கை ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிடலாம். எப்போவுமே கை வந்து நீங்கள் ஏற்றும் போது ஃபஸ்ட்டு தையல் போட்டு முடிச்சோன்னே அப்படி இழுத்து பார்த்துருங்க. அப்போ தான் ஒடிய வேண்டிய தையல் இருந்துச்சுன்னா ஒடிஞ்சிடும். இல்லைன்னா அதுக்கப்புறம் விட்டதுன்னா தையல் நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டே பார்த்துருங்க. கை ஏற்றிட்டோம். அடுத்து லெஃப்ட் சைடு கையும் ஏற்றிடலாம். இன்னொரு கையும் ஏற்றிட்டோம். அவ்வளோதாங்க, ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு.
இப்போது நம்ம வந்து சைடு ஸ்டிச்சிங் மட்டும் தான் போடணும், பேலன்ஸு சைட் ஸ்டிச்சிங்கும் போட்டு காமிச்சிடுறேன். கரெக்டாக கீழே இருக்காதும் மேலே இருக்காதும் கரெக்டாக வச்சுட்டு தையல் சேர்த்துடுறேன். அதில் ஆல்ரெடி நம்ம இடுப்பு அளவு பண்ணிட்டோம் இல்லையா, பேக் ஃப்ரண்ட்டு, அந்த மார்க்குக்கு மார்க் கரெக்டாக வச்சுட்டு தையல் போட்டுடலாம். போட்டுட்டோம். இப்போது இந்த சைடு தையலும் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, தையல் போட்டாச்சு, ப்ளவுஸே முடிஞ்சது. இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபினிஷிங் எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும். ஸோ நீங்களே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உள்ளே வெளியே வந்து ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இதில் எதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க, ஓகேங்களா? நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.